இறைப்பணியை செய்யக்கூடியவர், இறை வார்த்தையை போதிக்கக்கூடியவர், எப்பொழுதும் பின்வருவர் போன்று அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். இவருடைய நட்பின் காரணமாக இவ்வளவு அருள் தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் இவருடைய அந்த நற்பண்பு நமக்கு தெரிகிறது. அன்புக்குரியவர்களே, இவருடைய மகன் லாரன்ஸ் இறந்த பிறகு இவரால் அந்த இழப்பை தாங்க முடியவில்லை. அது ஒரு புண் போல, இதயத்தில் குத்திய ஒரு புல் போல இவரை தாக்கிவிட்டது. எப்பொழுதுமே அந்த சோகத்தை மறக்க முடியாமல் அவர் இதயத்தில் அதை புதைத்துக் கொண்டிருந்தார். 3 முறை ICU அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டென்சிவ் கேர், அதில் இவர் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இறுதியில் இறைவன் இவரை அழைத்துக் கொண்டார். அந்த சோகம் தாங்க முடியாமல் கூட இவர் இறந்திருக்கலாம். இறைவன் சில சமயத்தில் அவருடைய பக்தர்களை வெவ்வேறு விதமாக சோதிக்கிறார். இவருடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டது இவரால் தாங்க முடியவில்லை. எனக்கு கொடுத்த அந்த கனியை இறைவா நீ வைத்துக் கொண்டாயே என்று இவர் எண்ணியிருக்கலாம், இவர் பாடியிருக்கலாம். அனைத்து பிள்ளைகளும் திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர். ஒரு நல்ல சகோதரி திருப்பதிக்கு வருவார். அன்னையின் மீது அளவு கடந்தவர். அதனால இவர் நல்ல ஜெபம் செய்வார். 7 குழந்தைகளை வளர்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. கடின வழிபாடு. கணவரோடு இணைந்து பல துன்பங்களுக்கு மத்தியிலும் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். அதனாலே தான் ஆண்டவர் இவருக்கு ஒரு பேரை கொடுத்திருக்கிறார். இவருடைய மகனை திருச்சபையின் குருவாக, கடவுளின் குருவாக, பணியாளராக அவர் மாற்றியிருக்கிறார். இந்த ஊர் பேரு பெற்றது என்று நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும். தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி புகட்டியவர். தீயவர்களை பொலிவோடு விசுவாசத்தோடு எதிர்த்து போராடியவர். இதில் நான் ஒன்றை பார்க்கிறேன். நீதி நியாயம் என்பதை பேசக்கூடியவர், அதை ஒழுக்க சொல்லக்கூடியவர் என்று நான் கேள்விப்படுகிறேன். இதைத்தான் அந்த முன்னாளைய பங்கு தந்தை எனக்கு சொன்னார். அதே போல ஏழைகளுக்கு எப்பொழுதும் உதவி செய்பவர். இந்த நல்ல அம்மாவை இறைவன் ஏற்றுக்கொண்டார். அதனாலே விவிலியத்திலிருந்து நாம் பின்வரும் பகுதியை வாசிக்கலாம். ஆண்டவர் உம்மை காக்கின்றார், அவரும் மரப்பக்கத்தில் எப்பொழுதும் உள்ளார், அவரே உமக்கு விலகாவார். ஆண்டவர் எல்லா தீமைகளில் நின்றும் உன்னை பாதுகாப்பார், அவர் உன் உயிரை காத்திடுவார். ஆம், இந்த உலகத்தில் அவருடைய உயிர் போனாலும் என்னில் விசுவாசம் கொள்ளுவன் என்றும் நிலைத்திருக்கிறான், அவனுக்கு நித்திய வாழ்க்கை இறைவன் அருள்வார் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையில் நாம் இவரை ஆண்டவரிடம் கையளிப்போம். எத்தனை திருப்பதிகள் இருப்பார், எத்தனை முறை நற்கருணை உட்கொண்டிருப்பார், ஏழை இவர்களை சந்தித்திருப்பார். இதெல்லாம் இவருக்கு பின்னார்கள். கர்த்தார் தலைவர் என்ப அவரது எச்சத்தால் கருதப்படும். அவர் விட்டு செல்கின்ற நற்பண்புகள் இருக்கிற அன்பு, நேயம், பாசம், அதே நேரத்தில் நீதி, இவைகளெல்லாம் இவருக்கு சூட்டப்படுகின்ற அந்த மணிக்கூடால் இவரை ஆண்டவரிடம் அர்ப்பணிப்பதிலே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்காக ஜெபிப்பதிலே ஆண்டவருக்கு அவர்களுடைய அருள் நிறைந்திருக்கிறது என்று அறிகிறோம். மறை மாவட்டமானது இவருடைய பிரிவால் உயர்ந்து வருகின்றது. எனவே எங்கள் இதய அஞ்சலியை இந்த மலர் மலையத்தில் வைத்து எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அறிவான திருப்பதியில் கலந்து முறையில் பங்கேற்ற இறைவனுடைய அவளை வேண்டுவோம். நம்முடைய தோர்களுக்காக மனம் வருவதை மன்னிப்பு கேட்போம். எல்லா தல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொன்னாலும் செயலாலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எனக்கு
என்று சொல்வார்கள். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையே, உம் திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரின் உயிர் மண்டபம் அடியார் மரிய பொன்னம்மாள் இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பமடைய இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1 மற்றும் 6 முதல் 9 வரை. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்கள் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக நினைப்பார்கள். மனிதன் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கணித்து திருத்தப்பட்ட பின்பு பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உணவை என்று கண்டார். பொன்னை உணவிட்டு உணவிடுவது போல் அவர் அவர்களை உணவிட்டார். எரிமலை போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொள்வோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கை இறைவா உமக்கு நன்றி. வாழ்வு தரும்
என்றுமினும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதிப்பாராக செய்திருந்த வாசகம் எண் 23 சொற்றொடர்கள் 33 39 முதல் 43 முடிய. மண்டைவோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே இயேசுவையும் அவரது வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை அழைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிவுரைத்தான். என்பவன் இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசுவிடம், நீர் என்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்கின்றோம். ஆண்டவரே, சகோதர குருக்களே, இறைமக்களே, உள்ளம் தடுமாறக்கூடிய உணர்வுகள் தடுமாறக்கூடிய இந்த நேரத்திலே என்னுடைய நாமும் சிந்தனையும் தடுமாறிக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி நான் மறைகளை ஆற்றுவது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்த நாளிலே நாம் நினைவு கூறக்கூடிய மரிய பொன்னம்மாள் அவர்கள் இந்த நற்செய்தி வாசகத்திற்கு ஏற்ப கடவுளுடைய வடபுறத்தில் அமர்ந்திருப்பார் என்பதை நான் நம்புகின்றேன். விவிலியத்தின் அடிப்படையில் அவருடைய குண நலன்களை வைத்து சமூக உறவில் அவர் பழகிய விதத்தை வைத்து என்னால் இதை உறுதியாக கூற முடியும். 25 ஆண்டுகால உறவு இந்த குடும்பத்தோடு எனக்கு. நான் குருமணத்தில் படிக்க சென்ற 2000வது ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த குடும்பத்தோடு எனக்குள்ள ஒன்றிப்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். முன்னோரிலே ஆயர் அவர்கள் சொன்னது போல அவர்கள் ஒரு நாளும் ஆலயம் தவறுவது கிடையாது, ஜெபிக்க தவறுவது கிடையாது. பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததில் அவர்கள் தவறு செய்ததே இல்லை. எந்த அளவு உடல்நிலை மோசமானதாக இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலும் ஆலயத்திற்கு வருவதிலும் குழந்தைகளை ஆலயத்திற்கு வர சொல்வதிலும் வர வைப்பதிலும் ஒரு நல்ல தாயாக, நல்ல மனைவியாக அவர்கள் பொறுப்புடன் செயல்பட்டு வந்தார்கள். சில நேரங்களிலே நாங்கள் தாமதம் செய்வது போல இருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்கு செல்லுங்கள் என்று எங்களை உடனடியாக ஆலயத்திற்கு அனுப்பி வைப்பதோடு நின்றுவிடாமல் எங்களோடு முன்பாகவே ஆலயத்திற்கு வரக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு உண்டு. இறுதி காலகட்டங்களில் பல்வேறு வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்ட போது கூட திருப்பணிக்கு செல்ல முடியாத நிலை, வலி
காரணமாக ஜெபிக்க முடியாத நிலை. இதை நினைத்துத்தான் அவர்கள் அதிகமாக வருத்தப்பட்டார்கள். எனவே அவர்கள் கடவுளிடம் கொண்டிருந்த அந்த அன்பு நெஞ்சம், ஜெப உறவு நிச்சயம் அவர்களை பின்னக வீட்டிற்கு கொண்டு போய் சேர்க்கும். இரண்டாவதாக, தாயிடம் நான் பார்த்தது, எனக்கு பிடித்தது கடினமான உழைப்பு. ஒவ்வொரு குழந்தைகளையும் உருவாக்குவதில், கண்டிப்புடன் வளர்த்தெடுப்பதில், கடினமாக உழைப்பதில் அவர் செலவழித்த அக்கறை, ஆர்வம் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே மெய்சிலிருக்க வைக்கும். 7 குழந்தைகளையும் நல்ல முறையிலே அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு குழந்தையை குருத்துவத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த குருவை அவர்கள் எப்படி உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை வைத்து அவர்களுடைய மனநிலை கனியை கொண்டுதான் மரத்தை அறிய முடியும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். குருவானவராக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை வைத்து மட்டும் நான் சொல்லவில்லை. வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் மிகச் சிறந்த முறையிலே எல்லாருடனும் அன்பாகவும் பண்பாகவும், குறிப்பாக குருக்களிடத்திலே மிக மிக நேர்த்தியாகவும் பழகக்கூடியவர்கள். அடுத்தது ஆண்டனி இவருடைய தாமாஸ் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஜாதி பார்க்காமல் எல்லா குருக்களிடமும் பழகக்கூடியவர். பணத்திற்கு ஆசைப்பட்டவர் அல்ல. பெரிய பங்கு, பெரிய பதவி, அதையெல்லாம் ஒரு காலத்திலும் அவர் எண்ணி பார்த்தது கிடையாது. எவ்வளவு பணம் கையில் கிடைத்தாலும், இப்ப சொல்றேன், அவர் கையில் ஒரு பைசா இருக்கார். எப்படி பணம் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையிலே ஏழைகளுக்கு வாரி வழங்கக்கூடிய, எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய சுகத்தை குறைத்துக் கொண்டு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தந்தை. எங்கிருந்து கற்றுக்கொண்டார் இந்த குணத்தை? அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? தாய் அடிக்கடி சொல்லக்கூடியது, பணக்கார பணம்லாம் வேண்டாம்பா, நிம்மதியாக இருக்கணும், ஏழை மக்களோடு இருங்க, ஏழை மக்களுக்காக ஜெபியுங்கள், ஏழை மக்களோடு பழகுங்கள். அடிக்கடி சொல்லக்கூடியது. நான் வீட்டுக்கு அடிக்கடி வருகின்ற பொழுது என்னை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய பதிலும் கற்றுத்தரக்கூடிய பாடமும் இதுவாகத்தான் இருக்கணும். எல்லாம் இருக்கீங்கள, பணி செய்வீங்கள, சந்தோஷம் இருக்கீங்கள, போதும், பணம் இருக்கு. அவங்க வீட்டை பார்த்தாலே விவிலியம் சொல்லுகிறது, பவுலடிகளார் மூலமாக பேராசை என்னும் சிலை வழிபாட்டிற்கு இடம்படாது. பிற குடும்பங்கள் மிகப்பெரிய அளவிலே முன்னேறி கொண்டிருந்த பொழுதும் மனசாட்சியற்ற முறையில் பணத்தை தேடுவதில் இவர்கள் ஒருபோதும் ஆர்வம் கொண்டதில்லை. கடினமாக உழைத்தும் பலனர்களே பலன் கிடைக்காத போதும் கடவுள் எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடையே மேலானதாக இருக்கின்றது. என்ன குறை என்னுடைய குடும்பத்திற்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார்? எந்த குறையும் கடவுள் கொடுக்கவில்லை. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நல்ல உறவுகள், ஏராளமான மக்களோடு இருக்கக்கூடிய உறவுகள், குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாக எண்ணக்கூடிய உறவுகள் எங்களுக்கு இருக்கின்றவரை பணம் ஒரு பெரிய பொருட்டு அல்ல. அடிக்கடி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. இதை தன்னுடைய பிள்ளை குருவாக இருக்கின்ற பொழுது அடிக்கடி அந்த குழந்தையை அவர்கள் அப்படித்தான் கொண்டு வளர்த்தார். எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய குழந்தைகள், எல்லா குழந்தைகளுமே, யாரையும் குறைந்து பேசவில்லை, எல்லா குழந்தைகளும் எல்லாரிடமும் அன்பாக பண்பாக பழகக்கூடிய குழந்தைகள். வீட்டுக்கு போனால் அடுத்த வீடு மாதிரி தெரியும். வீட்டில் எப்பொழுதெல்லாம் சொல்லிட்டேனோ, எப்பொழுதெல்லாம் தந்துகிட்டேனோ, அது அடுத்த குடும்பம் என்ற அந்த எண்ணம் நமது உள்ளத்தில் வர, நம்ம குடும்பம் நம்ம பிள்ளை. குழந்தைகள் அடிக்கடி சொல்றேன், மாமா வந்திருக்காங்க கேட்டியா போய் கேளு, சின்ன பிள்ளைகிட்ட சித்தப்பா வந்திருக்காங்க பாத்தியா போய் கேளு, என்ன கேட்காம இருக்கு, என்ன பழக்கம். குழந்தைகள் கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக மாறியவுடனே சாண்டி மாமா வந்திருக்காங்க, தாமஸ் மாமா வந்திருக்காங்க, பெரியவர்கள் சொல்லிக் கொடுப்பதே அவர்களால் வந்து பேசி உருவாக்கக்கூடிய அளவு, உறவுகளை வளர்த்திருக்கக்கூடிய அளவு இந்த குழந்தைகள், குறிப்பாக பேர குழந்தைகளையும் பெற்ற குழந்தைகளையும் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்.
எங்கிருந்து இந்த அளவு உருவாக்க பயிற்சி அவர்களுக்கு கிடைத்தது? ஒன்றே ஒன்று, உறவே மனிதம், உறவே மனிதம். உறவை தவிர எதுவும் நிலையானது அல்ல. பணம், பதவி, பட்டம், காசு இவையெல்லாம் நிலையானதாக இருக்கும் என்று இவர்கள் யாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் அவர்கள் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? பெரியவர்களை பார்க்க முடியாது, பேச முடியாது, இதெல்லாம் வேண்டாம். ஆனால் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், இந்த உலகில் இவ்வளவு நேர்மையாக வாழ்கின்றோம் என்றால், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகின்றோம் என்றால், கடவுள் தரக்கூடிய உயிர்ப்பின் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை அவர்கள் தரக்கூடிய செய்திதான். அதை நான் நம்புகிறேன், அதை நான் வாழ்ந்து காட்டுகிறேன். எனவே எனக்கு கடவுள் உயிர்ப்பின் பொழுது அவருடைய வலப்புறத்தில் எனக்கு இடமளிப்பார். அதை அவர்கள் முழுமையாக நம்பினார்கள். அதை முழுமையாக அவருடைய வாழ்வினை அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள். அவர்கள் நமக்கு தரக்கூடிய இன்னொரு செய்தி என்ன? ஒரு நாள் வாழ்ந்தாச்சு, போயாச்சு. அவர்கள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களில் எந்த குணத்தை நாம் வாழ்ந்து காட்ட முடியும்? எல்லோரிடமும் அன்பாக இருப்பதை வாழ்ந்து காட்ட முடியுமா? வாழ்ந்து காட்டுவோம். கடினமான உழைப்பு, அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்ததை நாம் வாழ்ந்து காட்ட முடியுமா? வாழ்ந்து காட்டுவோம். ஜாதி, மதம், இனம், மொழி பார்க்காமல் எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய படத்தை நான் கற்றுக்கொள்ள முடியுமா? நான் கற்றுக்கொள்வேன். இந்த நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம் என்றால், அல்லது அதில் ஏதாவது ஒன்றை நாம் பின்பற்றினோம் என்றால், அந்த உள்ளத்தின் வழியாக நம்ம உள்ளங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படிமா இந்த நல்ல பழக்கத்தை நீங்க கற்றுக்கிட்டீங்க? அந்த தாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நண்பர்கள், எங்கள் அப்பா நினைவா இந்த செயலை தொடர்ந்து செஞ்சுருக்கேன், எங்கள் அம்மா நினைவா இந்த செயலை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன், எங்கள் அண்ணன் நினைவா இந்த செயலை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். மரிய பொன்னம்மா என்ற அந்த தாயின் நினைவாக நாம் செய்யக்கூடிய, தொடர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அவர்கள் இறக்கவில்லை. அந்த செயல்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிந்தனைகள் இறந்து போய்விடவில்லை. அந்த சிந்தனைகள் மூலமாக அவர்கள் நம்மை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த உறவுகள் இறந்து விடவில்லை. அந்த உறவுகள் மூலமாக அவர்கள் நம்மை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, அப்படிப்பட்ட தாயினுடைய அந்த குழந்தைகளில் எதையாவது ஒன்றை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் இறந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். நம்மிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நாம் அவர்களே வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த விவரத்திற்காக இந்த தாய் கடவுளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடத்தை கடப்பார் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து கொண்டார்கள். இந்த நேரத்திலே அவருடைய குடும்பத்தில் உறவினர்கள், நண்பர்கள், பல இடங்களிலிருந்து பல நபர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் ஏதாவது உலகிலே ஒரு தாக்கம், உறவு, ஒரு நூலிலை சொந்தம் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அந்த நூலிலை சொந்தத்தை ஜபத்தின் மூலமாக, நல்ல உணவுகளின் மூலமாக, நல்ல எண்ணங்களின் மூலமாக, நல்ல வார்த்தைகளின் மூலமாக வாழ்வாக்கிறோம் என்றால் அந்த தாய் நம் ஒவ்வொருவரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எண்ணம் ஏற்படும். அந்த குடும்பத்திற்காக மன்றாடுவோம். இந்த பெருமாள் கருதக்கூடிய அர்ப்பணியாளர் அனைத்து நபர்களுக்கும் கொஞ்சம் காலம் விட்டு வெளியே வர கொஞ்சம் காலம் எடுக்கும். அந்த காலம் பதில் சொல்லும், காலம் குணமாக்கும் என்ற வார்த்தைக்கேற்ப விரைவில் இதிலிருந்து விடுபட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் அவர் கற்றுக் கொடுத்த நல்ல பண்புகளை வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கடைபிடிக்கவும் இறைவன் அவர்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அந்த அன்னை போல நாமும் ஒரு நாள் விண்ணகம் சென்று அவரை நேரில் சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் நமது வாழ்வை தொடங்குவோமாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.
ஒப்புக் கொடுக்கும் இதுவர் எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ப பலியாகும் படித்தீர்கள். மகிமைக்காகவும் மகிமைக்காகவும் ஆண்டவரே, உம்முடையார் மறியவு நம்மாளின் மீட்புக்காக உம்மை மறிவுடன் நெஞ்சி மன்றாடி இக்காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோம். இவர் உம்முடைய அவரையே தம் இறக்கமுள்ளதாக எதிர்கொள்ள செய்வீராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நீக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்குமாக வாழ்ந்திட அவர் ஒருவரை சாகத்தில் உள்ளவானார். ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகும். ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாக்களால் அனைத்தையும் மீறித்து தூய்மைப்படுத்துகிறேன். எதிரவன் ஒன்றை மறைவரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கு நம் மக்களை இறையால் ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த உண்மை ஆட்சியுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மகிழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்த அருந்தியரின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயர்வையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இவ்வல்லமான உயிருள்ள வருகை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையில் காணிக்கையை கண்ணோக்கிய விழாவை கொண்டாடுகிறோம். இவ்வறியினால் என் உடம்பெரிய திருவிழமானி இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடத்தின் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்கிறார்கள். இவரை எங்களிடம் என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னி கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாகும் இவ்வழி உலகத்தெல்லாம் அமைதியை மீண்டும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏழை ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார்கள். நீர் விரும்பியபடி உன் திருமணத்திற்கு இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிறுவண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். கிறிஸ்து இறந்தவரை மண்ணிற்கு உடலோடு உயிர்த்தழச் செய்து தாழ்ந்தக்கூடிய எங்கள் உடலை மாற்றுக்குரிய நமது உடல் சாயலாக மாற்றும் தன்னால் இழந்த தாய் உயிர்ப்பின் கிறிஸ்துவை போல இருப்பாராக. மேலும் இறந்தவான மற்றும் ஒரு மகளிர் மறைந்தவர்கள் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உடைய சென்ற அனைவரையும் ஒரு ஆட்சியின் அனைவரும் ஏற்றர்கள். நாங்களும் ஒரு நாளும் இருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் ஒரு ஆட்சியை கண்டு இன்றும் மன நிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீரை துடைப்பு எனவும் எதிர்பார்க்கிறோம். எனவே மெட்டவளாக உண்மை நீ இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உண்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவரால் கிறிஸ்து வழியாக முன்முறையின்றி வந்து இவர் வழியாகவே நீ உலகத்து எல்லா நன்மைகளையும் வழங்க வேண்டும். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உனக்கு உரியதே.
ஆண்டவரே, நீங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உண்மை வந்தார்கள். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெறும் யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நேர்மதற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னில் விசுவாசம் கொள்பவன் என்றுமே சாதான். அவனை இறுதி நாளில் நான் உயிர்ப்பிப்பேன் என்று எங்களுக்கு சொல்கிறேன். உம்மிடம் நம்பிக்கை வைத்து உமது திருப்பலியை கண்டு உம்மை நாளும் உட்கொண்ட எங்கள் சகோதரியை உங்களுடைய பாதத்தில் அவர் எங்களுக்கு சென்ற நற்செயல்களை எல்லாம் நாங்கள் பின்பற்றி இயேசுவை நம்பி அவர் எங்களுக்கு வாழ்வு தருவார் என்ற உணர்வோடு வாழ எங்களுக்கு அருள்வார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் மீது ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அமைதியை ஆறுதலை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இவரே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவாழ்வை நமக்கு தருபவரும் உண்மைக்கு நம்மை அழைத்து செல்பவரும் இவரும். இவருடைய திருவிருந்தற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் நம்மை காத்து நம்மை வாழ்த்து Amen.
முடிந்தவுடன் நன்றி நபிகள் தந்தை சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து இறுதிச் சடங்கு நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் திருமகன் தமது திரு உடலின் அருளடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயணமுனவை விட்டு சென்றார். அதன் பயனாக எங்கள் சகோதரி மரிய பொன்னம்மாள் கிறிஸ்து அளிக்கும் அதே விண்ணக விருந்துக்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகிறோம். மனித வீட்டுக்காக துன்பங்களை நல்மரண பாதுகாவல் விசுவாசங்க தலைமக்களை அன்னையின் அடக்க திருச்சடங்கில் ஜெபிக்கிறவர்களிருந்த ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். நம்மோடு உறவினர் என்றால் சொல்ல வேண்டும். எனக்கும் அப்படிதான். நான் அதிகமாக உறவுகளை என்றால் பாடம் அப்பாடும் நிறைய உறவினர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். தந்தையர்கள் எடுக்கிறது உண்டு. போறவர்களெல்லாம் எனக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க. நான் உறவுகளை வேடிக்கையாக கண்டெடுப்பது உண்டு. ஆனால் அந்த உறவுக்கு என்ன பலம், என்ன பலன் என்பதை இந்த நாளில் பார்த்தேன். எங்கள் தாயும் பின்னகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு இந்த நாளில் நேற்று என் தாயின் இறப்பு செய்தியை விண்ணக பிறப்பு செய்தியை மாவட்ட சொன்னவரை அலைபேசி வாயிலாக ஆறுதல் சொன்னார்கள், ஜெபித்தார்கள். புகழ் செய்தியை அனுப்பியும் ஆறுதல் செய்தார்கள். இப்பொழுது இங்கே திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்கிறார்கள். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். எங்கள் தாயும் விண்ணகத்திலிருந்து அது பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார், மகிழ்ச்சியோடு இருப்பார். கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டு நல்லாயிலாம் இயேசுவின் பாதையில் மறை மாவட்டத்தை வழி நடத்துகின்ற இந்த நாளில் எங்கள் தாயின் நடக்க திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வருகின்ற அன்பு ஆயர் மேலும் ஸ்ரீபகாண்டை அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நெடுகுளம் இறைச்சபம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து தந்தையர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். வருத்தப்படாதீர்கள். முதலிலே சொல்கிறேன், நேற்று நிறைய அருள் தந்தையர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டே இருந்தார்கள். என்னால் பேச முடியவில்லை. எனவேதான் உங்கள் அழைப்பை நாம் எடுக்கவில்லை. மறை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழுவையும் தனிப்பட்ட விதத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். சிறப்பாக மறை மாவட்ட முதன்மை குழு பேரருக்கு ரவிபாலன் அவர்கள் அழைத்த உடனே ஆறுதல் சொல்லி ஜெபித்தார்கள். இன்று ஜெபிக்க திருப்பலித்துக் கொண்டு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மறை மாவட்ட முதன்மை செயலர் பேரருக்கு லூபின் அவர்களும் எனக்கு அலைபேசி வாயிலாக ஆறுதலை கொடுத்து ஜெபித்தார்கள். என்றும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மறைமாவட்ட பொருளாளர் தந்தை வார்த்தை கூறி ஜெபித்தார்கள். இப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றிதனை கூறிக்கொள்கிறேன். வடக்கங்குளம் மறைவட்ட முதன்மை குரு பேரரசு கிறிஸ்டியான் அவர்கள், சாத்தான்குளம் மறைவட்ட முதன்மை குரு பேரரசு செல்வஜான் அவர்கள், மணப்பாடு மறைவட்ட முதன்மை குரு பேரரசு பென்சேகர் அவர்கள், தூத்துக்குடி மறைவட்ட முதன்மை குரு பேரரசு ஜான் பென்சன் அவர்கள், குறுக்குச்சாலை மறைவட்ட முதன்மை குரு பேரரசு கௌரி அவர்கள் இப்பொழுது சில பேர் பரிந்துரைக்கிறார்கள், சில பேர் பெற முடியாதவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். தென் மண்டல பொருள் பொருள் தந்தை பணிகளின் இடமுடன் அவர்கள் நேற்று தொடர்பு கொண்டு ஆறுதல் செய்து சொன்னார்கள். நேற்று திருப்பை கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அம்மா மூன்று உறவு முக்கியம் எதுவும் இல்லை. எதையும் கொண்டு போகிறேன். உறவுகளை அதிகமாக சம்பாதித்திருக்கிறோம். அந்த குதிரை நிறுவின் வகையில் எண்ணற்ற அறுபத்தந்தையர்கள் வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் இணைத்து பார்க்கிறேன். அனைத்து மறைமாவட்ட பொறுப்பினருக்கும் நன்மை தெரிவித்துக் கொள்கிறேன். பிற மறைமாவட்ட பொறுப்பில் நிறுவன துறவியல் காப்புச்சின்ஸ் சர்வன்ஸ் அருள் சகோதரிகள் அதற்கு நான் பணியாற்றிய பங்கிலிருந்து சில பேர் வர முடியாத சூழலில் எனக்கு குறுஞ்செய்தி வழியாக அலைபேசி வழியாக ஆறுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். நெடுங்குளம் செய்தவர்கள் அவர்களும் ஜெபித்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிரகாசபுரம் பங்கில் பணியாற்றிய பொழுது பிரகாசபுரம் சிஎஸ்ஐ சேகர்குரு ஜெகன் ஐயா மிகுந்த நட்பு கொண்டவர். பத்து அனைவருக்கு தெரியும். அந்த பாஸ்டர் அவர்கள் விண்ணகத்திலிருந்து ஜெபித்தார்கள், வாழ்த்துகிறார்கள். இன்னத்துறை வருகை திரைக்கிறீர்கள். உங்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். புன்னைக்காயில் அங்கேயும் துணை பங்கு தந்தையாக பணியாற்றினேன். வரக்கூடியவர்களை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி நினைக்கிறேன். அழகப்புறம் துணை பங்கு தந்தையாக பணியாற்றினேன். அங்கிருந்து மக்கள் காலையில் வந்து ஜெபித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்பொழுதும் இந்த திருப்பலில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பங்கு தந்தை தந்தை பார்த்தார்கள். துணை பங்கு தந்தை அவர்கள் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். முன்னாள் துணை பங்கு தந்தையை நடத்தி எனக்கு ஆறுதலை கொடுக்கிறவர்கள் அனைவருக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பொறுப்பேற்ற தென்னாசியாபுரம் இனியோ நிறுவனங்களின் இயக்குநராக பணியாற்றிய பொழுது எனக்கு நட்பு கிடைத்தது. அங்கிருந்தும் நட்பு ரீதியாக வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக பிரகாசபுரம் முதல் பங்கு எனது மருமகன் இந்த மண்ணின் இரண்டாவது குரு பணி ஆரோக்கிய மன்றால் பங்கு தந்தையாக பிரகாசபுரத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பங்கு மக்களுக்கு செய்தி கொடுத்து மக்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். பங்கு மக்கள் பிரகாசபுரம் கிளை பங்குகள் தோப்பூர் மாதாவனம் உடையாருடன் அந்த சாலுரம் திருமணம் பிள்ளையம்மனை அனைத்து கிளை பங்குகள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். நான் நேற்று சொன்னேன், அதிகமான குருக்கள் வருவார்கள், மக்கள் வருவார்கள், அனைத்து பங்குகள் கிளை பங்குகளும் வருவார்கள் என்று சொன்னவுடன் நடுக்குளம் அந்த உறவுகள் பெயர் சொன்னால் அடைந்து கொண்டே போக வேண்டும். முன் பக்கத்தில் இணைந்து கொண்டு பின்தரை இணைந்து கொண்டு நிறைய பேர் உதவி செய்து கொண்டார்கள், உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள், இனி உதவி செய்வார்கள். எந்த குழுவானவர் இந்த பங்கில் பொறுப்பெடுத்தாலும் அனைத்து பங்கு தந்தைகளுக்கும் பள்ளி காரியம், ஆலய காரியம், ஊர் வளர்ச்சிக்கான காரியம் என சிறப்பாக முன்னின்று உழைத்து கொண்டிருக்கின்ற உறவினர்கள்தான்
எங்களது வீட்டிலும் அனைத்து வேலைகளையும் செய்தார்கள். வீட்டில் ஏற்பாடா அவர்களும் வந்தார்கள். ஆலயத்தில் திருப்பலிக்காக செய்ய வேண்டுமா அனைத்து இருக்கைகள் ஏற்பாடுகள். வெளியே கூட்டவருக்கும் வெயிலில் தான் என்ன செய்வது, வெளியே பந்தல் போட வேண்டும். அம்மாவை நல்லடக்கம் கல்லறை தொடரே நான் எதையும் செய்யவில்லை. ஒரு சேரோட எடுத்துக்கொண்டு எல்லா வேலைகளையும் குடும்பத்தாரோட செய்யும். அவர்களையும் பார்த்து கொண்டார்கள், சிற்றுண்டி என ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நேர்த்தியாக செய்து கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நான் 4வது குழந்தை, 7 குழந்தைகளில் 4வது. நான் கருவில் இருந்த பொழுது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எதுவும் தெரியாது. ஆனால் அம்மா கனவு கண்டதாக சொன்னார்கள், வயிற்று எடுப்பது தங்க குழந்தை. தங்க குழந்தை நான் தங்கம், நீதான் தங்கம், என் வீட்டு பெயரை பொன்னம்மா, நாங்கள் கோவிலுக்கு வந்து நினைப்போம். பொன்னம்மா பழைய பொன்னம்மா, நான் தங்கம், நீதான் தங்கம். என்னை சிறுவயதிலிருந்தே 7 பிள்ளைகளையும் வீட்டில் விட்டுவிட்டு அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு உதவி செய்ய போய்விடுவார்கள். மூத்த அக்கா தான் சமைப்பார். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுதே மூத்த அக்கா சமைத்து கற்றுவிட்டார். சிறப்பாக சமைப்பார். என்னை ஒரு பிள்ளையை ஊட்டி வளர்த்த தான் கூட தானே வளர்க்கின்றதுக்கு என்பதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு. எங்கும் சொல்வேன், எந்த இடத்திலும் சொல்வேன். நாங்கள் சிறு வயது சிறுபடி 7 பிள்ளைகள் தனியாக கிடப்போம். ஆனால் இவர்கள் இருவரும் ஊரில் யாருக்கான சூழ்நிலை அவங்களை பாதுகாக்க மருத்துவமனையில் இருப்பார்கள். அம்மா அப்பா இப்போ ஊருக்கு வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, காத்து கொண்டிருப்போம். மூத்த அக்கா தான் பார்த்து கொள்வார். நினைவிருக்கிறது ஒவ்வொன்றும். எனவே இந்த பழமொழி இப்பொழுது என் மனதில் அழியாது. ஒரு அப்படியே வளர்த்த தாங்கள தானே வளரும். எனவே கோவிந்தம்மா பொன்னம்மா இயேசுவோடு இருக்க சென்றிருக்கிறீர்கள் என்ற நினைவுக்காகவும் நன்றி அம்மா. எல்லோரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். எவரையாவது குறிப்பிடாமல் இருந்தால் பெருந்தன்மையோடு பொறுத்தவர்கள் நன்றி. உணர்ச்சிகளாலும் உணர்வாலும் தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்திய தந்தை தாமஸ் அவர்களை வைத்து பார்க்கிறேன். சிறுகுழந்தையிலிருந்தே பெரியவராகும் வரை அனைவரையும் பாச கயத்தினாலும் பாச வயினாலும் கட்டி போட்டுவிட்டார்கள். நன்றி சொல்வதிலிருந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பது தெரியும். பெரியவருக்கும் நன்றி சொன்னார், சின்ன சமரசங்களுக்கும் நன்றி சொன்னார். இந்த மனப்பான்மை எப்படி வருவது என்று தெரியாது. நன்றி சொல்வதில் அவருக்கு நீங்கள் அவ்வாறாகவே இருக்கிறார். எல்லா குழுக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அவர் சின்ன பிள்ளையாக இருந்து படித்ததிலிருந்து இதுவரைக்கும் அவர் தன்னுடைய வாழ்வில் பெற்ற அனுபவத்தை எல்லாத்தையும் ஒரு நன்றி நபர்களாக சொன்னார். மிகவும் அருமையாக இருந்தது. அதே போல அவருடைய அம்மா கக்கா கதிர்கள் என்பவர் அவருடைய எச்சத்தால் கருதப்படும் ஒரு நல்ல மகன் கலந்திருக்கிறார். எவ்வளவு கல்வி கற்றுக் கொடுத்திருப்பார்கள், பக்குவத்தை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். இன்னும் ஒரு நல்ல பாடம், ஒரு நல்ல தாயை நாம் விடையனுப்ப வருகிற பொழுது அனைத்து தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு உண்மை பேசுதல், நல்லது சொல்லுதல் இவைகளை கற்றுத்தர வேண்டும். பக்குவமாக அவர்களை வளர்க்க வேண்டும். அவர்களை கடவுளுடைய பிள்ளைகளாக மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மறைவுரை கேட்டது ஒன்று கடின உழைப்பார். 7 குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை ஆளாக்கிவிட்ட அந்த பெரும் பாக்கியவதி இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அவர்கள் நல்ல பண்புகளை நமக்கு விட்டு செல்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு ஆசை அளிக்குமாறு நாம் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து சொல்லுவோம். அன்புமிக்கவர்களே, அனைவரும் எழுந்திருக்கிறோம். விசுவாசி
திருச்சபையின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றக்கூடிய இருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் கொண்டாடுவோம். அனைத்தும் அவருக்கென்று உயிர்வாழ்கின்றன. நம் சகோதரி மரிய பொன்னம்மாள் உடலை நலிவுற்ற நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் வரிசையில் இது வல்லமை உள்ளதாக உயிர்த்தெழச் செய்வாராக. இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. உயிர்த்தெழும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் சாவை இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் முடிவதாக பிதாவிடம் இவர் அன்புறவு உள்ள நல்லாயன் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் நித்திய மன்னரின் பரிவிறக்கத்தால் வழிபட்ட என்பதும் புனிதரின் குழந்தையின் என்று மகிழ்வாராக. சகோதரி திருமதி மரிய பொன்னம்மாளின் ஆண்களை பார்த்து தவற வேண்டும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடு இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இறக்க மிகுந்த தந்தையை உம்முடைய கைகளில் என் சகோதரியின் ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளிகள் மிகுகிறது. சமாதானத்தினுடைய பார்வார்களாக
அது